ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு புது காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறத அநேகர் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிற உங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தையை கேட்கிறவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு கேட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களுக்கு அதிகம் கொடுக்க போகிறார். ஆவியின் வல்லமையும் கொடுக்க போகிறார். கர்த்தர் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போறார். ரெண்டுலேயும் அவர் குறை வைக்கவே மாட்டார். ஏன்னா குறையில்லாத ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு குறையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம அழைக்கப்படலை. கர்த்தர் நமக்கு பரிபூரணத்தை கட்டளையிட்டார். தேவன் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த இடத்துல குறைவு இருக்குதோ அப்படி அதை பார்த்து சொல்லுங்கள், இந்த பகுதியில் தேவன் சம்பூர்ண மலையை கட்டளையிடுவாராக என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணுகிறேன். இந்த ஒரு வார்த்தை போதும், உங்கள் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையை மாற்றி போடும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக அவர் கட்டளையிடுகிறார். சுகவீனம் எங்கேயாவது இருக்குதா, அங்கே பார்த்து சொல்லுங்கள், தேவன் சம்பூர்ண மலையை கட்டளையிடுவார். எங்கேயாவது பொருளாதார குறைவு இருக்குதா, இல்லை, நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றவன். ஆபிரகாம் யாரு அப்படின்னா செல்வச்சீமானா இருந்தான். நானும் இந்த உலகத்தில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அதிலிருந்து ஒரு இன்ச்சு கூட ஆண்டவர் மாற மாட்டார். உங்கள் வாயிலிருந்து இந்த அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு தான் ஆண்டவர் காத்திருக்கிறார். சில அக்செப்டன்ஸ் வர்றதுக்காகத்தான், அதாவது நீங்கள் அங்கீகரிக்கிறதுக்காகத்தான் சில காரியங்களை ஆண்டவர், இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதா அப்படின்னு ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த வார்த்தை வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சில நேரங்களுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த நேரத்தில் சரியாக உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வந்துடும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அப்போ வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறவர் என்ன செய்வார்னா, இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு உணர்த்திக்கிட்டே இருப்பார். உங்களுக்குள்ள சில நேரத்தில் ஒரு வார்த்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 2 நாள் முன்னாடி காலையில் எந்திரிக்கும் போது ஆச்சரியமான அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்குள்ள வந்துக்கிட்டே இருந்துச்சு. உடனே வேதத்தை திருப்பி பார்த்தேன். யோபு 37 பார்த்தீங்கன்னா, தேவன் ஆச்சரியமான விதமாக அவருடைய சத்தத்தை குமுற பண்ணுகிறார்னு வந்துச்சு. அதே வசனத்தில் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தா, ஆச்சரியமான அவருடைய கிரியைகளை தியானித்து பாருங்கள்னு வந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, 2 தடவை ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார். அதுக்கடுத்து அப்படி யோசிச்சுட்டே இருக்கிற, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தையை கொடுத்தார். அப்படின்னா ஒரு உண்மையா ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, நீங்கள் நினைச்சு பார்க்காத. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன வார்த்தை அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டட் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். நீங்கள் எதிர்பாராத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இனி உங்களை பார்க்கிறவங்க இப்படி பார்க்க மாட்டாங்க. உங்களை பார்க்கிறவங்க, உங்களுக்கு இப்படி இருந்துச்சே பிரதர், இது எப்படி சரியா போச்சா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இப்படி இருந்தீங்களே, இந்த காரியங்கள்லாம் மாறி போச்சு, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. உங்களை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களை தேடி போய் ஜெபம் பண்ணா ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்கும், நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகும் அப்படின்னு உங்களை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா நீங்க நிக்க போறீங்க. உங்க இடத்துல, உங்க இடம் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல காட்சி அளிக்குமா? அப்போ நீங்க வீட்டுக்குள்ள போகும்போதே, நான் மலையில ஏற போறேன், ஸ்டெப் வைங்க, நான் இந்த மலையில ஏறிக்கிட்டு இருக்கேன், கொடைக்கானல் மலையில ஏறுறது போல நான் ஏறிட்டு இருக்கிறேன், ஊட்டி மலையில ஏறுறது போல நான் ஏறிட்டு இருக்கிறேன். ஏன்னா மலை மேல தான் உங்களை வச்சிருக்கிறார். மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் மலை மேல நிற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோட கரத்துல இருக்கிறேன். அப்படின்னா உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி கண்மலை மேல உயர்த்தி வைத்து அவரை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவிலே தந்தார். சங்கீதம் 40:1-2-3 சொல்லி இருக்குது, அவரை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவிலே தந்தார். அல்லேலூயா. அப்படின்னா துதிக்கும் புதுப்பாட்டு உங்க வாயில இருக்கும், கட்டளை இடுகிற வார்த்தை உங்க வாயில இருக்கும், உங்களால ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் உங்க வாயில இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வதிப்பதை அன்றி சபித்து விடாதீர்கள். அப்படின்னா ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து கொண்டு ஆசீர்வதியுங்கள். அப்படின்னா ஆசீர்வதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாமே ஒரு ஆசீர்வாதம்.
நீங்க போய் நிற்கும் போது அந்த இடத்துல நீங்க வந்தாதான் இந்த இடம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் அப்படின்னு சபை வாசல்ல எழுதி போட்டிருப்பாங்க. வசனம் சொல்லுது. ஏன்னா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வசனமே சொல்லியிருக்கு. அதனால தான் அதை எடுத்து எழுதி வச்சிருக்காங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். வசனம் ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 6வது வசனம் பாருங்க. 6ல இருந்து வாசிங்க. ஆகார் பாருங்க, தன்னோட இடத்துல இருந்து ஓடி போகிறா. ஓடி போகிற ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அங்க எதுவுமே நல்லா இல்லை. இங்க ஆபிரகாம் ஒரு தவறான முடிவு எடுக்கிறான். அங்க ஆகார சாராயின் திட்டப்படி அங்க அவ கர்ப்பமாகிறா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஆகார் சாராய அற்பமா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இவகிட்ட ஒரு தப்பு இருக்கு. என்னன்னா அற்பமா நினைக்கிறது. உடனே என்ன ஆயிடுச்சு, சாராய் நான் தானே இங்க அதிகாரியா இருக்கிறேன், நான் தானே இந்த வீட்டுக்கு எஜமான், நீ எப்படி என்னைய பார்த்து அற்பமா நினைக்கலாம்னு சொல்லி அங்க ஆபிரகாம்கிட்ட போய் சொல்றாரு. சொன்ன உடனே அங்க கடினமா நடத்தப்பட்டவனே அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறா. 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றன்றையிலே கண்டு. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஆகார கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுதான் வனாந்தரத்துல நீரூற்றண்டையிலே கண்டு. இப்ப ஆகாருக்கு கர்த்தரோட ஒரு தொடர்பு இருக்கா? இல்ல. அவருக்கு கர்த்தர்னா யாரு அப்படின்னா ஆபிரகாமுடைய தேவன், சாராயுடைய தேவன். ஆனா ஆகாருக்கு தேவனா அப்படின்னா இல்ல. அதை பற்றி அந்த குறிப்புகள் எதுவும் வேதத்துல இல்ல, ரெக்கார்ட்ஸ்லயும் இல்ல. ஆபிரகாமுடைய தேவனை அவங்க கும்பிடுறாங்க, நான் அங்க இருக்கிறேன். இப்ப வெளியில போகும்போது இந்த ஆகார் போய் என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியில ஓடி வந்துட்டோம், வனாந்திரத்துக்கு வந்துட்டோம். அங்க கர்த்தருடைய தூதனானவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்க எந்த வனாந்திர பாதையில இருந்தாலும் அந்த நேரத்துல கர்த்தரிடத்துல அதை நீங்க சொல்லலைனாலும் அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் 139ல, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார். அப்ப வனாந்தரத்துல நீங்க இருக்கிறத அவர் அறிந்திருக்காம இருப்பாரா? அதனாலதான் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியருகே இருக்கின்ற நீரூற்றண்டையில கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வந்துட்டாலே வேதத்துல நீங்க பார்த்துக்கலாம், அந்த இடத்துல இயேசுன்னு போட்டுக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோன் இடத்துல அப்படின்னு வந்தது இயேசு. கர்த்தருடைய தூதனானவர் மோசேயின் இடத்துல உடனே இயேசு போட்டுக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் ஆகார் இடத்துல கேட்கிறாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? வழியை காட்டுகிற தேவன் என்ன கேட்கிறார்னா, எங்கே வழி இருக்குது உனக்கு, நீ எங்க போற, இப்ப எங்க இருந்து வர்றன்னு கேட்கிறாரு. ஆண்டவரே உமக்கு தெரியாதா? நிறைய நேரத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? அப்பா தெரியும்பா, நீ வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லு, அதுல தான் நான் அதிகாரத்தை வச்சிருக்கிறேன், அந்த வார்த்தையை நீ சொல்லவும் உனக்கு வழி திறந்துரும். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? உடனே அவ சொல்றா, நான் என் நாச்சியார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். இந்த ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனா ஆண்டவர் வாயிலிருந்து வார்த்தையை வர வைக்கிறார். அதுதான் நம்மளுடைய ஜெபம். நம்ம வாயிலிருந்து ஏன் ஜெபிக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அதிகாரம் உள்ள வார்த்தையை ஏன் சொல்லணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, உங்க வாயில அவர் எல்லாத்தையும் வச்சுட்டார், அதிகாரத்தை வச்சுட்டார். புதிய ஏற்பாட்டின்படி 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 7-8 வசனங்கள்ல பார்த்துட்டா, அவர் உங்களுக்கு நீங்க வளரும்படிக்கு எல்லா வரங்களையும் உங்களுக்குள்ள வச்சுட்டாராம். வரங்களை வச்சுட்டாருன்னா அதிகாரத்தையும் சேர்த்து வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா வரங்களும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு.
நிறைய நேரத்தில் நம்ம யூஸ் பண்றது இல்லை. யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பார்க்கும்போது ஐயையோ இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யறது, யாருக்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ற ஒரு மனுஷன் உங்களுக்குள்ளேயே இருக்காரு. வசனத்தை சொல்லுகிற, வலியை சொல்லுகிற தீர்க்கதரிசி உங்களுக்குள்ளேயே இருக்காரு. உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிற ஒரு ஆளு உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அவர் தான் பாராக்ளைட்டஸ், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நீங்க வேற யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. எங்க கிட்ட கேட்க வேண்டாம், மற்றவங்ககிட்ட கேட்க வேண்டாம். எனக்கு என்ன வலி அப்படின்னா, ஆண்டவரே எனக்குள்ள என்ன, எனக்கு என்ன வலி வச்சிருக்கிறீங்க, அங்கதான் வந்து வலி இருக்குது. இங்க இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆகார், நீங்க தான் ஆகார். இப்ப உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, நீ எங்க இருந்து வர்றப்பா, நீ எங்க இருந்து போறப்பான்னு ஒரு சத்தம் வருது. நிறைய நேரத்துல சில பிரச்சனைகள்ல நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் போவோம். உள்ள இருந்து சத்தம் வரும், எதுக்கு நீ இங்க போற, எங்க இருந்து நீ வர. நிறைய நேரத்துல அந்த சத்தத்தை கேட்டிருப்பீங்க. அப்படித்தான் ஆவியானவர் நம்ம கூட பேசுறாரு. அப்ப வந்து நம்ம சொல்லுவோம் அப்படித்தான், நான் இந்த காரியத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து என்னை எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, முதல்ல வலியை சொல்லிட்டார். வலியை சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்றார். முதல்ல உங்களுக்கு வலி சொல்லுவாரு, அதுக்கப்புறம் அங்க நான் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லுவார். உங்களுக்கு ஒரு வலி வருதுன்னா, ஆண்டவரே வலி சொல்லிட்டீங்க, அங்க என்ன ஆசீர்வாதம் அதை சேர்த்து கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பா சொல்லுவார். ஒரு தடவை அப்படித்தான் என் வாழ்க்கையிலையும், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, என்ன காரியம் அப்படின்னு ஜெபிக்கும் போது வசனம் ஏசாயால இருந்து, ஏசாயா 55 இருந்து சொன்னாரு, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நித்திய தலைமுறையாகவும் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் என்னோட எல்லா பைபிளையும் எழுதி வச்சிருக்கிறேன். நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக, நித்திய அடையாளத்தை கொடுக்கிறார். முதல்ல அடையாளம் கொடுக்கிறாரு, வலியை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன செய்ய போறேங்கிறதையும் சொல்றார். முதல் அடையாளம் என்னன்னா, அங்க முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி, அடையாளத்தை கொடுக்கிறாரு. அதை அப்படியே நடப்பித்தார். என் வாழ்க்கையில 2 காரியம் நடந்துச்சு. 2 பிள்ளைங்க. முதல் குழந்தைக்கு கிடைச்ச பிறகு 2வது குழந்தைக்கு ஜெபம் அல்ல, ஆனா 2வது குழந்தை ஆண்டவர் சொன்னபடி செஞ்சார். 2020 கொரோனா எல்லாமே லாக்டு, அந்த டயத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்படின்னா முதல்ல வலியை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். ஒரே வார்த்தையில எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து வச்சிட்டார். அங்கலாய்ப்பு, கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டபடியினால் அப்படின்னா சத்தத்தை தானே கேட்டாரு, கண்ணீரை கேட்கலையா. கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார் அப்படின்னா கண்ணீரை மட்டும் தானே கேட்டீங்க, பெருமூச்சை கேட்டீங்களா, சத்தத்தை கேட்டீங்களா அப்படின்னு கேட்போம். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அப்படின்னு வச்சிட்டார். அப்படின்னா இதுல கண்ணீர் வந்துருது, கவலை வந்துருது, பிரச்சனை வந்துருது, வலி இல்லையேன்னு புலம்புனதெல்லாம் வந்துருது, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து வச்சு, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆகாருக்கே அங்கலாய்ப்பை கேட்ட தேவன், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவரோட வல்லமையில நடக்கிற, அவரால் இருக்கிற, அசைகிற, நடக்கிற உங்களுக்கு அதை செய்யாம இருப்பாரோ, அதை நடப்பிக்காமல் இருப்பாரோ? உலகத்தில் உள்ள எல்லா மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் நிச்சயமாக செய்வார். எரேமியா கேட்கிறாரு, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. எல்லா ஜபத்தையும் பண்ணிட்டு இதையும் கேட்டாரு. உடனே ஆண்டவர் திருப்பி பதில் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதே வார்த்தையில பதில் சொல்றார். உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறாருங்க. உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி பேசுவார்.
உங்களுக்கு சத்தத்தை கேட்க முடியலன்னா வசனத்தின் மூலமா பேசிடுவார். வசனத்தை கேட்டுட்டு சில வார்த்தைகளுக்காக எதிர்பார்த்துருக்கும் போது உங்க காதில் அந்த சத்தம் கேட்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது கொடைக்கானலேருந்து இறங்கி வரும்போது ஆக்சிடென்ட்டு பார்த்தா சத்தம் கேட்குது என் காதில். என் காலில் அடிபட்டுருக்கு, காதில் சத்தம் கேட்குது, உன் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. அப்போ அந்த சத்தம் நம்ம கூட பேசுது. உங்களுக்கு சத்தம் பேசும். சத்தத்தை தேவன் குமுற பண்ணுகிறார். எப்படி குமுற பண்ணுகிறார்? ஆச்சரியமான விதமாக குமுற பண்ணுகிறார். இங்க ஆகாருக்கும் அவ கேட்கவே இல்லை, ஆனா அங்கலாய்ப்புக்கு பதில் கொடுக்கிறார். அங்கலாய்ப்பை கேட்டார், பதில் கொடுத்தார். உனக்கு பிறக்க போற குழந்தை இப்படி இருப்பான், இந்த மாதிரி ஒரு தேசத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் இருப்பான், ஆனா அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். அது கர்த்தருடைய திட்டம், அது வேற. ஆனா கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார், திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்க கேட்கிற சத்தத்துக்கு, உங்களுடைய சத்தத்துக்கு, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் வச்சிருக்கிறார். நம்ம பதில் கேட்டோம்னா கண்டிப்பா பதிலையும் கொடுப்பாரு, வழியையும் கொடுப்பாரு, எதிர்காலத்தையும் சொல்லுவார். அப்ப நீங்க வழியை தெரிஞ்சுக்கிட்டு தேங்க்யூ ஆண்டவரேன்னு ஓடி போயிடக்கூடாது. இன்னும் காத்திருக்கணும், தொடர்ந்து காத்திருக்கணும். ஆண்டவரே வழியை கொடுத்துட்டீங்க, இனி நான் என்ன செய்யணும், இதுல என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 77 ஆசாப் ஒரு சங்கீதம் எழுதுறாரு. சங்கீதம் 77 ஒரு பதில் வராத ஒரு ஜெபம். இங்க ஆகாருக்கு ஆண்டவரே பதில் கொடுத்தார், அங்கலாய்ப்பை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டவர் ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டார். இதுல என்ன ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆகார் தெரிந்து கொள்ளப்படாதவள் தான், புறஜாதியா இருந்தவள் தான். புறஜாதிக்கு அங்கலாய்ப்பை கேட்கிறார், இஸ்ரவேலுக்கு பெருமூச்சை கேட்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு இது எல்லாமே சேர்ந்துருச்சு. உங்களுடைய பெருமூச்சையும் கேட்பார், அங்கலாய்ப்பையும் கேட்பார். சங்கீதம் 77 பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆன்சர்டு பிரேயருக்கும் கர்த்தருடைய வழிக்கும் என்ன காரியம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஆசாப் கேட்கிறார். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இங்க செவி கொடுத்தார், ஆனா பதில் கொடுத்தாரா? ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். செவி கொடுத்தார், ஓகே. பதில் கொடுத்தாரா? ரெண்டாவது வசனம் சொல்லுது, பதில் கொடுக்கல. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. அப்படின்னா ஆத்துமா ஆறுதல் அடையல அப்படின்னா பதில் இன்னும் வரல. நான் தேவனை தியானிக்கும் போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. அப்ப ஆவி தொய்ந்து போன ஒரு சூழ்நிலை, ஆத்துமால ஆறுதல் இல்லாத சூழ்நிலை. எப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, பதில் வரல அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அங்க 5வது வசனம், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாசித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவரே, நீங்க அன்னைக்கு அப்படி செஞ்சீங்களே, நான் காத்திருந்த போது எனக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சீங்களே, நான் சுகவீனமா இருந்தபோது எனக்கு புதிய ஒரு வழியில அற்புதங்களை செஞ்சு முடிச்சீங்களே, நான் டாக்டரையே பார்க்காமலே அற்புதம் நடந்துச்சே, எனக்கு நினையாத இடத்துல இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன், சிந்திச்சு பார்க்கிறேன். ஆனா ராக்காலத்துல நான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன், நைட்டு உட்கார்ந்து தூங்காம யோசிச்சுட்டு இருக்கிறேன். அங்க 4வது வசனம் சொல்லுது, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். கண்ணை இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறாரா, ஏய் தூங்காதரா அப்படின்னு கண்ணை இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறாரா. அது அவர் பிடிக்கல, நம்மளுடைய ஆத்துமாகல ஆறுதல் இல்லை, ஆவி சோர்ந்து போயிடுச்சு, ஏன்னா பதில் வரல. அப்படிப்பட்ட நிலைமையில கண்ணிமையை இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொட்டை விழிச்சிருந்தேன். நம்ம பாஷையில சொன்னா கொட்டை முழிச்சிருந்தேங்க, எனக்கு தூக்கமே வரலங்க. நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளே சொல்லியிருக்கிறோம். கொட்டை முழிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு பதில் வந்துருச்சு, அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது. உங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போறாரு. அப்ப ஆவி ஆராய்ச்சி செய்ததுன்னு ஆராய்ச்சி செய்யறாரு. லேபுக்கு போனோம்னா டெஸ்ட் எடுப்பாங்க, பிளட்டை வச்சு டெஸ்ட் எடுப்பாங்க. உடனே அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீமோகுளோபின், அப்புறம் ஆர்பி, ஹெச்பி எல்லாத்தையும் போட்டு எழுதுவாங்க. ABCDலேருந்து Z வரைக்கும் எழுதுவாங்க.
அது எல்லாத்தையும் எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டு இது என்னன்னு பார்த்தா நமக்கு தலையை சுற்றிடும். டாக்டர்கிட்ட போனால் அவர் உட்காந்து பார்த்துட்டு 4 புக்கை பார்த்துட்டு தான் அவர் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி ரிப்போர்ட் இங்கேயும் அவர் கொடுக்குறாரு. நான் ஆராய்ச்சி பண்ணேன், எனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதை நீங்கள் படிங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. 7வது வசனம் பாருங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? இந்த ரிப்போர்ட் சரியா தப்பா நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? இதுதான் முதல் ரிப்போர்ட்டா? அந்த ரிப்போர்ட்ல எல்லாம் ரெட் கலர்ல பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது உங்களுக்கு 10 பாயிண்ட் இருக்கணும், 7 பாயிண்ட் தான் இருக்குது, ரெட் கலர்ல போடுறா அப்படின்னு ரெட் கலர்ல போட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி இங்க ரெட் கலர்ல ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஆனா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இதை பாசிட்டிவா மாத்துற ஒரு ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 9:10 வாசிங்க. சங்கீதம் 9:10. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இல்ல, அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, அவர் கைவிடாத தேவன். வசனம் தெளிவா சொல்லிடுச்சு. ரிப்போர்ட்டு மாறி போச்சு. ஒருவேளை உங்க கேள்விகள் இதுக்கு பதில் கிடைக்குமா? இல்ல, கர்த்தர் கைவிட மாட்டார், பதில் வந்துருச்சு. அடுத்த வசனம் பாருங்க. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? நாங்க சொல்றேன், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. ஏசாயா 54:10 பாருங்க, பாசிட்டிவ் ரிப்போர்ட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அப்ப கிருபை முற்றிலும் அற்று போயிட்டா? இல்ல, சமாதான உடன்படிக்கை நிலை பெயராது. கிருபை உங்களை விட்டு அற்று போகாது. ஏன்னா கிருபை ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் சதா காலங்களே உங்களை நடத்துவார், முடிவு பரியந்தம் நடத்த வல்லவர். அப்படின்னா முடிவு பரியந்தம் நடத்துவாரு, பாதியில விட்டுட்டு போயிடுவாரா? கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? இல்ல, கிருபை விலகாது. அதான் ஆல்ரின் பாஸ்டர் பாடுவாங்க, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ? லூக்கா 21:33 பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்படின்னா இவர் எழுதுற ரிப்போர்ட் எல்லாமே தப்பு தப்பா வருதுங்க. நான் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க, அவர் ஆவியை ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. நம்ம வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை வச்சு ரிப்போர்ட் எழுதுறோம். அவர் எழுதுறது எல்லாமே நான் சொல்றேன் நெகட்டிவ், நான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனம் எல்லாமே பாசிட்டிவ். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து பாருங்க, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? உபாகமம் 4:31 பாருங்க. உபாகமம் 4:31. இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அப்ப 3 காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார். அப்பனா இங்க என்ன போட்டிருக்கு? இரக்கம் செய்ய மறந்தாரோ? அவர் உபாகமம் 4:31ங்கிற சொல்யூஷனை போட்ட உடனே ஆன்சர் வருது, அவர் மறக்க மாட்டார். அப்ப இந்த ரிப்போர்ட்டே நான் அடிச்சிடறேன், தப்பு, நெகட்டிவ். ஆனா வசனம் என்ன சொல்லுது? மறக்க மாட்டார், அழிக்க மாட்டார், கைவிடவும் மாட்டார். அதுக்கு அடுத்து பாருங்க, கோபத்தினாலே தமது, அது ஓகே. 10வது வசனம். இப்பதான் அவருக்கு தெரியுது, நான் எழுதின ரிப்போர்ட் எல்லாமே தப்பு, நான் வாயை திறந்து பேசின வார்த்தை எல்லாமே தப்பு. எங்கேயோ உங்களுக்கு தோணுதா? ஓ, இந்த விஷயத்துல நான் தப்பா பேசிட்டேன், நான் வாயை திறந்து சொன்ன வார்த்தை எல்லாமே தப்பு. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அப்ப உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை, உங்களை பத்தி சொன்ன வாக்கு தத்தங்களை நீங்க நினைவு கூர்ந்தீங்க அப்படின்னா உங்க வாயிலிருந்து எதுவும் தப்பா வராது.
இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நினைவு கூட வராது. உங்களுக்குள்ள இருக்கிற நினைவுகளை அவர் சோதித்து பார்க்கிறார். வசனம் சொல்லுது, இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஏசாயா 46:9 பாருங்களேன். ஏசாயா 46:9. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு குழப்பம், ஒரு அவிசுவாசம் வருதுன்னா உடனே பூர்வ காலத்தில் நடந்ததை நினைச்சு பாருங்க. ஏன்னா நான் தான் தேவன் உன் வாழ்க்கையில நிரூபிச்சேன்ல, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ரட்சித்தேன்னு உன் வாழ்க்கையில நிரூபிச்சு சொன்னேன்ல, அதே போல இதுலயே நான் நிரூபிப்பேன். இந்த சூழ்நிலையில நான் நிரூபிப்பேன், இந்த பிரச்சனையிலே நான் நிரூபிப்பேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகல. நான் உன்னோட நீதியை பார்த்து உன்னை நான் தெரிந்து கொள்ளல, என்னோட நீதியை பார்த்து தெரிந்து கொண்டேன். சுய நீதியை நம்பிடாதீங்க, சுய வார்த்தையை நம்பிடாதீங்க. உங்களுக்குள்ள இருந்து பேசுகிற வார்த்தையை இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், A+B² அப்படின்னு போட்டுறாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவரோட நீதியின்படி தான் சொல்லியிருக்கிறாரே தவிர உங்க நீதியின்படி அவர் செய்யல. உங்க நீதியின்படி செய்திருந்தா மறந்துடுவார், அழித்திடுவார், அதை பத்தி கைவிடவும் செஞ்சிருவார். ஆனா வசனம் சொல்லுது, அவர் மறக்கவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அப்ப உங்களுடைய கிரியைகள் எங்க இருக்குது, உங்க வழி எங்க இருக்குது? கர்த்தருடைய வழி சுழல் காட்டிலும் பெருங்காட்டிலும் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சில வனாந்தர பாதையில சுழல் காட்டுறாரு அப்படின்னா அங்க ஒரு பெரிய வழி ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். கீழ்காற்றை வீச பண்ணாரு, காடை வந்து விழுந்துச்சு. இன்னொரு கீழ்காற்றை வீச பண்ணாரு, செங்கடல் திறந்து வழி விட்டுருச்சு. அப்ப சுழல் காட்டுலையும் பெருங்காட்டுலையும் கர்த்தருடைய வழி இருக்குது. இந்த சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 19வது வசனம் பாருங்க. பாருங்க, தண்ணீரின் வழியா நம்ம நடந்து போகும்போது, அதாவது சூழ்நிலைகளின் வழியா நடந்து போகும்போது, உமது வழி கடலிலும் பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருக்கிறது. அப்படின்னா நம்ம நடக்கிறதுக்கு வழி இல்லாத இடத்துல நம்ம காலை வச்சிருக்கும் போது நமக்கு முன்னால ஒரு பாதம் போயிட்டு இருக்குது, அது நமக்கு தெரியல. அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு வழிகளை அவர் வச்சிருக்கிறாரு, வழிகளை திறந்து கொடுக்கிறார். சுழல் காற்றுலையும் பெருங்காற்றுலையும் அவர் வழி வச்சிருக்கிறார். அப்போ உமது வழி எங்க இருக்குது? கடல்ல இருக்குது. உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்ல இருக்குது. அங்கதான் உட்கார்ந்து ஆவி ஆராய்ச்சி செய்கிறது அப்படின்னு ஆசா சொல்றது போல நம்மளும் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி நெகட்டிவா எழுதி வைக்கிறோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வசனம் இப்ப சொன்னது மாதிரி பாசிட்டிவா எழுதி வைங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அவர் உங்க வாயின் வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து எனக்கு வழி உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, வழி உண்டாகும். கர்த்தர் உங்க வாயில் அந்த வார்த்தையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பராம், யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவராம். ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவர்னா எப்படி? அவர் வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவார், அந்த ஆட்டு மந்தைக்கு தேவையான நீரூற்றண்டைக்கு கொண்டு போவார். நமக்கு சொல்லப்பட்டபடி இந்த ஆடுகளுக்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்குள்ள வார்த்தைகள் புறப்பட்டு ஓடும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். உங்க வாயில் அந்த அதிகாரம் புறப்பட்டு ஓடும். அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.